அப்படின்னா ஏசப்பா மேல வாஞ்சா இருக்கவங்களுக்கு தெரியும், ஏசப்பா அனுமதிக்காம, ஏசப்பா கொடுக்காம நான் ஒரு பிளஸிங்க பார்க்க முடியாது. அவர் என்னுடைய வாழ்க்கையில என் கரத்துல ஒரு பொருளை கொடுக்காம என்ன பண்ண முடியாது. அதை அப்படி கேட்கிறேன். எத்தனை பேருக்கு நம்பிக்கை உங்க அப்பா மேல இருக்கு? எங்க அப்பா மேல என்ன 10 மாசம் சுமந்து பெத்தெடுத்து எங்க அம்மா மேல நம்பிக்கை இருக்குன்ற கை வைத்துங்க பார்ப்போம். உங்க நம்பிக்கை உங்க அம்மா மேல, சரியா? எங்க அப்பா மேல நம்பிக்கை இருக்குன்றவங்க, யார் மேலுமே நம்பிக்கை இல்லையா? நம்பிக்கை ஏசப்பா மேலதான் இருக்குன்றவங்க கை வைத்துங்க பார்ப்போம். ஆமென். இந்த கையை உயர்த்திருக்கிற கரங்களை கர்த்தர் பார்க்கிறார். ஆண்டவரே, நம்பிக்கை எங்க அப்பா மேல இல்லப்பா, என் சொந்த பலத்தில் இல்ல, என் பணத்தில் இல்ல, என் படிப்பில் இல்ல, என்னுடைய பேக்ரவுண்டில் இல்ல, என்னுடைய அனுபவத்தில் இல்ல, என்னுடைய தகுதியில் இல்ல, என்னுடைய நம்பிக்கை இயேசு என்கிற நாமத்தில் மட்டுமே. கொஞ்சம் நல்ல கையை தட்டியாமே பாருங்களேன். இந்த உலகத்தில் இருக்கிற மனுஷங்கள்லாம் எப்படின்னா, நீங்க நல்லா இருக்கும்போது எல்லாரும் உங்க கூட வருவாங்க, ஆனா ஒன்றுமே இல்லாத நேரத்துல ஒருத்தர் உங்க கூட வர மாட்டாங்க. ஆமா தானே? நான் இயேசுனா யாருன்னே தெரியாத ஒரு இந்து குடும்பத்துல பிறந்தேன். எனக்கு இயேசுக்கும் சம்பந்தமே இல்லை. என்னுடைய சொந்த ஊர் கள்ளக்குறிச்சி பக்கத்துல ஒரு சின்ன கிராமம். கேள்விப்பட்டிருக்கீங்களா கள்ளக்குறிச்சி? யாரெல்லாம் கள்ளக்குறிச்சி கேள்விப்பட்டிருக்கிறீங்க? என் கூட பிறந்தது 2 தம்பி, 2 தங்கச்சி, ஒரு தம்பி, மொத்தம் நாங்க 4 பேர். இயேசுனா யாருன்னே தெரியாது, இயேசுக்கு எங்களுக்கும் சம்பந்தமே கிடையாது. சின்ன ஒரு கள்ளக்குறிச்சி பக்கத்துல ஒரு சின்ன கிராமத்துல நான் பிறந்தேன். நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே எங்க அப்பா அம்மா எல்லாம் எங்களுடைய தாத்தா பாட்டி காலத்துல அவங்க எங்க ஊரை விட்டுட்டு பஞ்சம் பிடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க தெரியுமா? ஊரை விட்டு ஊரை போய் பஞ்சம் பிடிப்பாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி எங்க கிராமத்தை விட்டுட்டு எங்க ஊரை விட்டுட்டு நாங்களாம் பிறக்கிறதுக்கு முன்னாடி நடந்த சம்பவம். எங்க தாத்தா பாட்டி காலத்திலேயே, எங்க அப்பா அம்மா காலத்திலேயே அவங்க டெல்லிக்கு போயிட்டாங்க. ஸோ எங்க தாத்தா பாட்டி எங்க அப்பா அம்மா எல்லாம் வாழ்ந்தது இல்லாம டெல்லியில தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. திரும்ப சொல்றேன், எனக்கு இயேசுனா யாருன்னே தெரியாது, இயேசுக்கு எனக்கும் சம்மந்தமே கிடையாது. ஆமீன். என்னுடைய தம்பி தங்கச்சி எல்லாமே பிறந்தது டெல்லியில தான் பிறந்தாங்க. நானும் ஒரு 5 வயசு வரைக்கும், நான் பிறந்தது ஒரு 5 வயசு வரைக்கும் எங்க அப்பா அம்மா கூட டெல்லியில வளர்க்கப்பட்டேன். எனக்கு இயேசுனா யாருன்னே தெரியாது. கரெக்டா என்னோட 5 வயசு முடிஞ்சு என்னுடைய 6வது வயசு வரும்பொழுது எங்க அம்மா கூட பிறந்த எங்க அக்கா வீடு கள்ளக்குறிச்சியில இருக்கு. ஸோ அவங்க வீட்டுல என்னை படிக்க வச்சுட்டு எங்க அப்பா அம்மா டெல்லிக்கு போயிட்டாங்க. இப்ப நான் சின்ன வயசுல இருந்தே எங்க அம்மா அப்பாவுடைய அன்பை பிரிஞ்சு, அவங்களுடைய பாசத்தை எல்லாம் பிரிஞ்சு, அப்பா அம்மாவுடைய நேசத்தை எல்லாம் வச்சு பிரிந்து நாங்கள் பெரியம்மா வீட்டில் தான் வளர்க்கப்பட்டேன். நான் படித்தது, நான் வளர்ந்தது எல்லாமே என்னுடைய பெரியம்மா வீட்டில் தான். என் குடும்பத்திலே நான் அதிகமாக படிச்சிருக்கிறேன் 9th வரைக்கும். என்னை தவிர எங்கள் தம்பி தங்கச்சி யாரும் ஸ்கூல் பக்கமே அதிகமாக படித்தது நான் தான். 9th வரைக்கும் படிச்சிருக்கிறேன். என்னை ஏதோ கிருபியில் 9th வரைக்கும் படிக்க வச்சுட்டாங்க, பைபிள் படிக்கிறதுக்காகவே. தெரியும் இல்லையா, அம்மா வீட்டில் வளர்றதுக்கும் மற்றவங்க வீட்டில் வளர்றதுக்கும் ஒரு வித்தியாசம். ஆமாம் தானே? ஸோ அவங்க பிள்ளைகளை ஒரு மாதிரி பார்ப்பாங்க, எங்களை ஒரு மாதிரி பார்ப்பாங்க. ரொம்ப கஷ்டப்பட்ட நாட்கள் கிராமத்தில் வாழ்கிற ஜனங்களுக்கு உங்களுக்கு எல்லாம் தெரியும். எங்கள் கிராமத்துலேயும் எங்கள் பெரியம்மா வீட்டில் மாடு வளர்த்துட்டு இருந்தாங்க. ஸோ என்னுடைய வேலை என்னென்னா, மாடு மேய்ச்சதான் எனக்கு சோறு போடுவாங்க. மாட்டு சாணி எடுத்தால் தான் எனக்கு ஒரு டம்ளர் கூடு கொடுப்பாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வளர்ந்துருக்குறேன். ஸோ வயலில் இருக்கிற எல்லா வேலையுமே செய்ய வைப்பாங்க, எல்லா வேலையுமே செய்யணும். சண்டே சாட்டர்டே ஸ்கூலில் லீவ் விடுவாங்க. என்னுடைய நண்பர்கள்லாம் விளையாடுறதுக்கு போவாங்க கிரவுண்டுக்கு, ஆனால் என்னை மட்டும் மாடு மேய்க்கிறதுக்கு அனுப்புவாங்க. ஸோ நான் மாடு மேய்க்க போகல அப்படின்னா அன்றைக்கி சோறு போட மாட்டாங்க. ஆமீன். ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வளர்ந்தேன். வருஷத்துக்கு ஒரு முறை தான் எங்கள் அப்பா அம்மா எங்களை பார்க்க டெல்லியிலேருந்து வருவாங்க. வரும்போதுலாம் சொல்லுவாங்க, நான் தான் அப்பா உங்களுடைய அம்மா அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களுடைய முகம்லாம் எனக்கு மறந்துடும் பாருங்களேன். இன்றைக்கி இருக்க மாதிரி ஃபோன் கால், வீடியோ கால், வாட்ஸ்அப்பில் கிடையாது. எங்கள் அப்பா அம்மா கூட நாங்கள் பேசணும்னா அன்பும் பண்பும் பாசமும் நிறைந்த ஆறுயிர் அம்மா அப்பா இவர்களுக்கு எழுதுவது என்னவென்றால், நான் இங்கு நலம் நீங்கள் எங்க நலமானு சொல்லி லெட்டர் எழுதுவோம். தெரியுமா எத்தனை பேர் இதுக்கு அந்த லெட்டர் எழுதுற அனுபவம் இருக்கு? அன்பும் பண்பும் உங்களை அப்படி எழுதுங்களா, வேற என்ன எழுதுங்களா? அன்பும் பண்பும் பாசமும் நிறைந்த ஆறுயிர் அம்மா அப்பா இவர்களுக்கு எழுதுவது என்னவென்றால், நான் இங்கு நலம் நீங்கள் எங்க நலமா என்று அறிய அவங்களோடங்க. ஸோ நல்லா இருக்கீங்களான்னு கேட்டு அவங்களுக்கு நான் லெட்டர் எழுதி அவங்க நல்லா இருக்கிறேன்னு எனக்கு பதில் அனுப்புறதுக்கு கிட்டத்தட்ட 20 நாள் கிட்ட ஆகிடும். அப்போ ஃபோன் கால்லாம் கிடையாது. ஆமீன். நான் சொல்றது ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி. ஆமீன். ஸோ அந்த தெருவுலையே வேஸ்ட்டாக போகிற சாப்பாடு எல்லாமே, கீழே கொட்டுற சாப்பாடு, தென் ரேஷன் அரிசி சாதம் நொற வந்திருக்கும் தெரியுமா? 2 நாள் ஆனால் 3 நாள் ஆனால் நொற வந்த சாதம் மாட்டுக்கு கொட்டுவாங்க. ஸோ அந்த மாட்டுக்கு கொட்டுறதுக்கு முன்னாடி அந்த தெருவில் இருக்கிற எல்லாருமே எங்கிட்ட கேட்பாங்க, நீ சாப்பிட்றியா தம்பின்னு கேட்பாங்க. நமக்கு சோறு தான் முக்கியம். ஆமீன். எப்படி இருந்தாலும் அந்த நொற அந்த சாப்பாட்டில் இருக்கிற தண்ணியை கீழே ஊற்றிட்டு வேற தண்ணி எடுத்து எத்தனையோ நாட்கள் உப்பு போட்டு சாப்பிட்ட நாட்கள் உண்டு. ஆமீன். பக்கத்து வீட்டில் போயிட்டு சாப்பாடு வச்சு தண்ணி கொடுப்பாங்களான்னு சொல்லி அவங்களே பார்த்து ஏக்கத்தோடு காத்திருந்த நாட்கள் உண்டு. அப்படியே சாப்பாடு வடித்து கஞ்சி தண்ணி கொடுத்தாலும் அந்த கஞ்சி தண்ணியில் கொஞ்சமாக சோறு போட்டு கொடுப்பாங்களான்னு சொல்லி
அவனுடைய முகத்தையே பார்த்து அந்த நாட்களும் உண்டு. ஆமென். சாப்பாடு ரொம்ப கஷ்டம். இந்த வயிற்றுல ஈர துணி போட்டு தான் படுக்கணும்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஏன் வயிற்றுல ஈர துணி போடுவாங்க அப்படின்னா, சாப்பிடாம படுத்தா வயிறு ரொம்ப எரியும். ஆமாம் தானே? இந்த பசியோடைய கொடுமை பயங்கரமா எரியும். ஸோ அந்த எரிச்சலை தணிக்கிறதுக்காக ஒரு துணியை தண்ணியில் நினச்சி வயிற்றுல போட்டு அப்படின்னா சில்லுன்னு இருக்கும். ஸோ அந்த சில்லே அப்படியே தூக்கம் வந்துடும். எத்தனை நாட்களோட வயிற்றுல ஈர துணி இருந்திருக்கு? ஆமீன். சத்தம் ஆமேன்னு சொல்லுங்களேன். எனக்கு ஏசுனா யாருன்னே தெரியாது. நான் எத்தனையோ தெய்வங்களை நான் தேடி போயிருக்கிறேன். ஆனால் நான் தேடாத ஒரே ஒரு தெய்வம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்னை தேடி வந்தார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடினால, காலைல சொன்னால, நான் ஆசைப்படாத ஒன்ன என்கிட்ட கேட்காமலே, என்கிட்ட பர்மிஷன் வாங்காமலே, ஆமீன், இந்த ஊருக்கெல்லாம் நான் வரணும்னு அவர் ஆசைப்பட்டு இருக்கிறார். கையை நல்லா தட்டி ஆமீன். இயேசு ரொம்ப நல்லவர். ஆமீன். சத்தமா சொல்லுங்க, இயேசு ரொம்ப நல்லவர். நான் முதல்ல இயேசு அப்படின்ற பேரை கேள்விப்பட்டது எப்போதுன்னா 2003 2003 நான் 7th படிக்கிறேன். அப்பதான் முதல்ல இயேசு அப்படின்ற பேரை கேள்விப்படுறேன். நான் இது எதுக்காக ஸ்கூல் போவோம் அப்படின்னா, அந்த ஸ்கூல்ல சாப்பாடு போடுவாங்க தெரியுமா? இந்த ஸ்கூல்ல சாப்பாடு போடுவாங்க. அந்த சாப்பாடு வாங்கி சாப்பிட்றதுக்காக தான் நான் ஸ்கூல் போவேன். நான் அதிகமாக சூடாக சாப்பிட்ட சாப்பாடு எந்த சாப்பாடு அப்படின்னா ஸ்கூல் சாப்பாடு தான். ஐ மீன் இந்த ஸ்கூல் சாப்பாடு வந்து பார்த்தீங்கன்னா எந்த டேஸ்ட்டுமே இருக்காது, ஆனால் பசி மட்டும் ஆறும். ஆமாம் தானே? சில நேரத்தில் புழு இருக்கும், வண்டு இருக்கும், எல்லாத்தையும் தூக்கி ஓரமாக போட்டு நமக்கு சோறு தான் ஏன் முக்கியம்? ஏன்னா நம்ம ருசிக்காக சாப்பிட்ற பசிக்காக எதை கொடுத்தாலும் சாப்பிட்ருவோம். ஆமாம் தானே? எத்தனை பேர் ஸ்கூல் சாப்பாடு சாப்பிட்ருக்குறீங்க? ஆமீன். அந்த காலத்தில் எங்களுக்கு அதிகமாக ஸ்நாக்ஸ் என்னன்னா, இந்த மாட்டுக்கு வைக்கிறாங்க தெரியுமா, புண்ணாக்குன்னு சொல்லுவாங்க எங்கள் ஊரில். உங்கள் ஊரில் புண்ணாக்கு தானே? அந்த கலராக இருக்கும் புண்ணாக்கு பாருங்களேன். அந்த எள்ளு புண்ணாக்கு ஒரு கலரில் இருக்கும், தேங்காய் புண்ணாக்கு ஒரு கலரில் இருக்கும். ஆமாம் தானே? இந்த கலராக இருக்கிற புண்ணாக்கு தான் நிறைய நேரத்தில் நம்முடைய ஸ்நாக்ஸ். அதே எங்கள் பெரியம்மா வந்து சொல்லுங்க, டே புண்ணாக்கு நீ அதிகமாக சாப்பிட்டதுரா, மாடு என்னடா பண்ணும் அப்படின்னுவாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த அரிசி இருக்குது தெரியுமா, ரேஷன் அரிசி ஊற வச்சு அந்த அரிசியை வறுத்து பாக்கெட்டில் போட்டு மாடு மேய்க்கிறதுக்கு போயிடுவோம். இதான் எங்களுடைய சின்ன வயசுல நாங்கள் அதிகமாக சாப்பிட்டு வளர்ந்த ஸ்நாக்ஸ் என்னன்னா புண்ணாக்கு, அரிசி தான். எத்தனை பேர் அரிசியை வறுத்து சாப்பிட்ற அனுபவம் இருக்குது? அரிசியை வறுத்து சாப்பிட்டா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்ல. இப்போ சண்டே கிளாஸ்க்கு போனால் பிஸ்கெட் கொடுப்பாங்க, மேரிகோல்டு பிஸ்கெட் 2 பிஸ்கெட் கொடுப்பாங்க. சண்டே கிளாஸ் ஸ்நாக்ஸ் கொடுப்பாங்களா? இப்போ அரிசி மட்டுமே சாப்பிட்ற நமக்கு பிஸ்கெட் கிடைச்சா சந்தோஷமா இருக்கும்ல? ஆமாம் தானே? அரிசி மட்டுமே சாப்பிட்டுன்னு இருக்கிறோம், இப்போ பிஸ்கெட் கிடைச்சா சந்தோஷமா இருக்கும் தானே? ஆமாம் தானே? இப்போ அந்த 2 பிஸ்கெட்டுக்காகவே சண்டே கிளாஸில் ஓடி போய் உட்காந்து பாருங்க. ஒரு ட்ரௌசரை போட்டு இதே மாதிரி ஒரு ராத்திரி, இதே மாதிரி ஒரு நல்லா தெரிகிற மாதிரி ஒரு வெட்ட வழி ஒரு மைதானத்தில் ஒரு ஓரத்தில் உட்காந்து, அப்போ சண்டே கிளாஸ் எடுக்கிற அக்கா இருக்காங்க. அவங்க சில ஒரு அந்த நோவாவுடைய ஸ்டோரி சொல்லி கொடுத்தாங்க. நோவான ஒருத்தர் இருக்கிறார், அவர் பேழையை செஞ்சார். இதான் நான் கேட்ட முதல் பிரசங்கம், முதல் கதை. இது வரைக்கும் என்னால் என்ன பண்ண முடியல, மறக்க முடியல. எத்தனை பிரசங்கங்கள் கேட்குறேன், எத்தனை பிரசங்கங்கள் நானும் பண்ணுறேன். ஆனால் முதல்ல அந்த 7வது படிக்கும்போது ஒரு ட்ரௌசரை போட்டு சொல்லி கொடுக்கப்பட்ட அந்த பிரசங்கம் என் மனசு வந்து நான் என்ன பண்ணல, நான் அப்போ தான் முதல்ல இயேசு என்கிற பெயரை என்னுடைய காதால கேட்கிறேன். ஐயா நல்லா தட்டணும். ஆமென். ஐயா எத்தனையோ தெய்வங்களை நான் தேடி போயிருக்கிறேன், நான் தேடாத ஒரே ஒரு தெய்வம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. சத்தம் ஆமென் சொன்னா. அல்லேலூயா. ஆமா, காலை நல்லா இருந்தீங்க, இப்ப நல்லா இருக்கீங்களே. ஆமா, அப்படி இல்ல, காலைல விட இப்பதான் நல்லா சிரிச்ச முகமா இருக்கிறீங்க, எல்லாம் யூனிஃபார்ம்ல வர இருக்கிறீங்க. அதனால சத்தமா காலையில விட இப்ப டபுள் மடங்கு சத்தம் வரணும். அல்லேலூயா. சூப்பர், இதே சத்தம் சரியா? ஆமா. இப்ப சண்டே கிளாஸ் போனா சில பாட்டுலாம் சொல்லி கொடுத்தாங்க எனக்கு. தண்ணீர்கள் கடக்கும் போது உன்னோடு இருக்கின்றேன், அக்கினியில் நடக்கும் போது கூடவே வருகின்றேன், மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை, மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை. நாரா உங்க திருக்கரத்தின் இசை கருவீனா, நாளோறு பயன்படுத்தும் குந்தன் சித்தம் போ. நாரா உங்க திருக்கரத்தின் இசை கருவீனா, நாளோறு பயன்படுத்தும். உனக்கு ஒருவர் இருக்கிறார், உன்னை விசாரிக்க துடிக்கிறார், உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார். நம்மை உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறார், நம்மை உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறார். நீரின்றி வாழ்வேது இறைவா, உங்க நினைவின்றி மகிழ்வேது தேவா. நீரின்றி வாழ்வேது இறைவா, உங்க நினைவின்றி
பாட்டு எல்லாமே எனக்கு அன்னைக்கு ராத்திரியில எனக்கு சண்டே கிளாஸ்ல சொல்லிக் கொடுக்கப்பட்ட பாட்டு. அவங்க சொல்லிக் கொடுக்குறவங்க நான் நல்லா சத்தமா பாடினேன். ஏன் தெரியுமா? அப்பதான் பிஸ்கெட் கொடுப்பாங்க. அப்ப சண்டே கிளாஸ் எடுக்கிற அக்கா கேட்டாங்க, யாரெல்லாம் இயேசுக்காக வாழ்வீங்க அப்படின்னு கேட்டாங்க. பாருங்களேன், நம்ம ட்ரௌசரை போட்டு உட்காந்து அந்த குட்டி பையனா சின்ன வயசுல அப்படியே கை தூக்கி நான் இயேசுக்காக நான் வாழ்றேன் அப்படின்னு. ஏன்னா அப்பதான் பிஸ்கெட் கொடுப்பாங்க. நான் கை தூக்குனது என்னமோ பிஸ்கெட்டுக்காக தான். சொல்லுங்க, கை தூக்குனது. ஆனா கை தூக்குன இடம் இருக்கு தெரியுமா? அது அப்பாவுடைய சமூகத்துல. ஆமென். யாராவது ஒரு தேவனுடைய பிள்ளை ஏசப்பா நான் உங்களுக்காக வாழ்றேன் அப்படின்னா கர்த்தர் அவர்களை உயர்த்தி வைத்து அழகு பார்ப்பார். எத்தனை பேர் இயேசுக்காக வாழ்வீங்க? நான் நம்புறேன் இந்த ஜோதி மாணிக்கத்திலிருந்து இன்னைக்கு உதிக்க போற இந்த ஜோதியினால அநேக மாணிக்கங்களை கர்த்தர் எழுப்ப போகிறார். நல்ல கையத்தோடு, நல்ல கையத்தோடு. ஹல்லேலூயா. நான் நினைச்சது என்னன்னா, தற்செயலா சண்டே கிளாஸ்ல பிஸ்கட் கொடுக்குறாங்க, அதனாலதான் வந்து சண்டே கிளாஸ்ல உட்காந்து அப்படின்னு நான் நினைச்சேன். ஆனா சில நாட்களுக்கு அப்புறமா தான் புரிஞ்சிச்சு, நான் சண்டே கிளாஸ் வந்து உட்கார்ந்தது தற்செயலா அல்ல. என் மீது வைக்கப்பட்ட தரிசனம் என்ன சண்டே கிளாஸ் வந்து உட்கார வச்சிருக்குது. ஆமென். பக்கத்துல கைப்பிடிச்சோம்னா, நீங்க தற்செயலா இங்க வரல, உங்க மேல கர்த்தர் வைத்திருக்கிற தரிசனம் தான் இந்த இடத்துல உங்க உட்கார வச்சிருக்குது. நம்புறீங்களா? சொல்லுங்க. எலும்புகள் உருவாகல, நரம்புகள் தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானது. அல்லேலூயா. தாய் கருவிலே தரிசனம் உருவானது. ஒருவேளை நீங்களும் நானும் காசு பணத்துல ஏழையா இருக்கலாம். சொல்லுங்க, காசு பணத்துல. ஆமென். ஆனா கிருபையில நான் கோடீஸ்வரன். கை தட்ட 2 பேர் அக்கா மட்டும் ஆசீர்வதிங்க ஏசப்பா அப்படி சொல்ல. ஒருவேளை மற்ற இடத்துல இருக்கிற மாதிரி நம்ம கிட்ட காசு பணம் இல்லாம இருக்கலாம். ஆமென். மற்றவங்கிட்ட இருக்கிற மாதிரி நம்ம கிட்ட ஒரு பெரிய சொத்து இல்லாம இருக்கலாம். நமக்குன்னு ஒரு பெரிய சொத்து இல்லாம இருக்கலாம். மற்றவங்கிட்ட இருக்கிற மாதிரி பெரிய வீடு பெரிய பங்களா நமக்கு இல்லாம இருக்கலாம். மற்றவங்கிட்ட இருக்கிற மாதிரி என் பேருக்கு பின்னாடி ஒரு பெரிய டிகிரி இல்லாம இருக்கலாம். மற்றவங்கிட்ட இருக்கிற மாதிரி என் பேருக்கு என் பின்னாடி பெரிய பேக்ரவுண்ட் இல்லாம இருக்கலாம். ஆனா ஒண்ணு சொல்றேன், மற்றவங்க கிட்ட இல்லாத ஏசப்பா நம்ம கிட்ட இருக்கிறார். நம்புறீங்களா? எத்தனை கோடி கொடுத்தாலும் வாங்க முடியாது. சொல்லுங்க, கிருபை. சொல்லுங்க, எத்தனை கோடி கொடுத்தாலும் வாங்க முடியாது கிருபை. எத்தனை கோடி கொடுத்தாலும் கிடைக்காத அபிஷேகம் ஏசப்பா உங்களுக்கு எனக்கு இலவசமாக கொடுத்திருக்கிறார். ஆமாம். ஆமென். பாருங்களேன், இந்த பர்த்திமேயு இந்த பிச்சை எடுக்கிற இடத்துல உட்கார்ந்துட்டு ஆமென் ஏசப்பா செய்யற அற்புதங்கள் எல்லாம் பல இடங்கள் அற்புதங்களை செய்ய 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 ஆமென் இந்த பர்த்திமேயுடைய காதுகள்ல கேள்விப்படுறான். இயேசு பார்க்க முடியாதவங்களை பார்க்க வைக்கிறார். இயேசு நடக்க முடியாதவங்களை நடக்க வைக்கிறார். வாழ முடியாதவங்களை வாழ வைக்கிறார்னு சொல்லி இயேசு அநேக அற்புதங்களை செய்ய செய்ய அந்த அத்தனை அற்புதங்களும் பர்த்திமேயுடைய காதுகள்ல துணிக்கிறது. ஆமென். பர்த்திமேயுக்குள்ள ஒரு நம்பிக்கை என்னன்னா, மற்றவங்களுக்கு இந்த இயேசுவால அற்புதங்களை செய்ய முடியும்னா, மற்றவங்களை இந்த இயேசுவால வாழ வைக்க முடியும்னா, கண்டிப்பா எனக்கும் இந்த இயேசு அற்புதங்களை செய்வார். உள்ளத்துல இந்த நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சம் வளர ஆரம்பிக்கிறது. இவனால பல நேரங்கள்ல இந்த உலகத்துல யாருக்குமே யூஸ் இல்லாம தான் இருப்பான். அப்படின்னா நான் பிறந்தது யாருக்குமே ஒரு யூஸுமே இல்லை, நான் பிறந்தது ஏன் தப்பா? கடவுள்னு ஒருத்தர் இருந்தா இந்த உலகத்துல நான் பறக்கணும்னு சொல்லி நான் கேட்டேன், நான் இல்லையே. ஆமென். ஆமா தானே? மற்றவங்க நல்லா வாழ்றாங்க, நல்லா சந்தோஷமா இருக்கிறாங்க. ஆனா என் வாழ்க்கையில மட்டும் ஏன் இப்படிப்பட்ட ஒரு காரியம்? என் குடும்பத்துல மட்டும் ஏன் பிள்ளைகளுக்கு மட்டும் ஏன் இப்படி, என் கணவனுக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குதுன்னு சொல்லி ஒருவேளை அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருக்கலாம். ஒன்னு சொல்றேன், இது வரைக்கும் நீங்க காதால கேட்ட இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய வாக்குத்தத்தங்களும் ஆமென் அவருடைய அதிசயங்களும் சீக்கிரத்துல உங்களுடைய கண்களால பார்க்க போறீங்க. சொல்லுங்க, காதால கேட்டது எல்லாவற்றையும் சொல்லுங்க, காதால கேட்டதெல்லாம் கண்களால பார்ப்பதற்கு கர்த்தர் நிச்சயமா உதவி செய்வார். நல்ல கையை தட்டணும். இந்த பர்த்திமேயு கையில தட்டை வச்சுட்டு, தட்டு தவிர பெரிய சொத்து இல்ல. ராத்திரி நேரத்துல எங்க படுத்திருப்பான்னு தெரியல, மரத்தடியா, ஏன்னா அவனை யாரும் சேர்த்துக்க மாட்டாங்க. பிளாட்ஃபார்மா, ரோடு ஒரு மண் தெரியல. ஆனா உள்ளத்துக்குள்ள ஒரு கேள்வி, இந்த உலகத்துல யாருக்குமே யூஸ் இல்லாம தான் பறப்பான் அப்படின்னா என் மேல யாருமே அன்பு காட்ட மாட்டாங்க, அப்படிதான் அனாதையா தான் இருப்பான்னு சொன்னா சிலர். இந்த உலகத்துல எல்லாருமே இருந்து அனாதையா இருப்பாங்க, எல்லாருமே இருந்து அனாதையா இருப்பாங்க. சிலர் பிறக்கும் போதே அனாதையா பிறப்பாங்க, சிலருக்கு அப்பா இருப்பாங்க, அம்மா இருப்பாங்க, கணவன் மனைவி எல்லாருமே இருந்து அனாதையா இருக்கிற மாதிரி ஒரு நிலைமை. ஆமென். எனக்கும் அண்ணா எல்லாமே இருக்கிறாங்கய்யா, ஆனா என்னால பார்க்க முடியாதுன்றதால என்னை பார்க்க அப்பா வரல, அம்மா வரல.
சில நேரங்கள்ல யார் மடியில தோல் சாய்ந்து கொள்ளணும் போல இருக்கும். சில நேரங்கள்ல யாரையாவது அன்பா பேசணும்னு நினைக்கும். சில நேரங்களில் யாராவது நம்மளை பார்த்து சாப்பிட்டியான்னு கேட்க மாட்டாங்களான்னு மாதிரி ஒரு ஏக்கம் இருக்கும். ஆனா இந்த பர்த்திமையோட வாழ்க்கையில ஒருத்தருமே இல்லாதால ஒரு மரத்தடி ஓரத்துல உட்காந்து, இந்த உலகத்துல யாருக்குமே யூஸ் இல்லாம தான் பரப்பேனா, என்னை கருவிலே கலைச்சிருக்கலாமே ஆண்டவரே, நீங்க என்னை கருவிலே கலைச்சிருக்கலாமே, எதுக்காக இந்த உலகத்துல நான் வாழணும், எதுக்காக இந்த உலகத்துல மத்தவங்க முன்னாடி அவமானப்படணும், எதுக்காக இந்த உலகத்துல ஒவ்வொரு நாளும் நான் அழணும்னு சொல்லி அவருடைய ஒவ்வொரு நாளும் அவருடைய இருதயத்தின் அங்கலாய்ப்பு மற்றவங்களுக்கு கேட்டதே இல்லையோ, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தருடைய காதுகள்ல போய் ஏற்றினது. ஆமென். ஏனென்று கேட்க என்னை விசாரித்து நடத்த நீர் எனக்கு போதுமே இயேசுவே, உங்க கிருபை என்னை தாங்குமே இயேசுவே. ஏனென்று கேட்க என்னை விசாரித்து நடத்த, ஏனென்று கேட்க என்னை விசாரித்து நடத்த நீர் எனக்கு போதுமே இயேசுவே, உங்க கிருபை என்னை தாங்குமே இயேசுவே. ஒரு நிமிஷம் நீங்க எங்களை மறந்தாலுமே என் வாழ்க்கை தடுமாறுமே, உங்க கிருபை மட்டும் எங்களை வழி நடத்தவில்லைனா நம் போகும் பாத தவறாகுமே. ஆறுதலா இந்த உலகில் எங்களுக்கு யாருமே சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உண்மையான உறவும் இல்லை. பாசம் வைத்து என் மீது அன்பு காட்டிட நான் சோர்ந்து போன நேரங்களில் தோளில் சாய்த்திட, பாசம் வைத்து என் மீது அன்பு காட்டிட நான் சோர்ந்து போன நேரங்களில் தோளில் சாய்த்திட, எனக்கென்று ஒருவரும் இல்லை, உம்மை விட்டா எனக்கு கதி இல்லை, எனக்கென்று ஒருவரும் இல்லை, என்னை ஆறுதலா இந்த உலகில் எங்களுக்கு யாரும் இல்லை, சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உண்மையான உறவும் இல்லை. ஆறுதலா இந்த உலகில் எங்களுக்கு யாரும் இல்லை, சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உண்மையான உறவும் இல்லை. ஹல்லேலூயா. சத்தமா கையை வைத்து சொல்லுங்க. என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடினால அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் என்று சொல்லி வாக்கு பண்ணுகிற ஆண்டவர். எத்தனை பேருக்கு ஏசப்பா தெரியும்? அப்படி ரெண்டு கண்களை மூடி கையை உயர்த்தி சொல்லுங்க பகல. எல்லாரும் கண்ணை மூடி. இது வரைக்கும் நீங்க காதால கேட்ட வாக்கு திட்டங்கள் எல்லாம் ஆமீன். அப்படி 2 நிமிஷம் ஜெபம் பண்ணுங்க பகல. ஆண்டவரே, எத்தனையோ அற்புதங்களை என்னுடைய காதால கேட்டிருக்கிறேன், எத்தனையோ அதிசயங்களுடைய காதால கேட்டிருக்கிறேன். ஆமீன். கொஞ்சம் வாய்களை திறந்து சொல்லுங்க பகல. ஆண்டவரே, காதால கேட்ட வாக்கு திட்டங்களை, காதால கேட்ட அற்புதங்களை சீக்கிரத்தினுடைய கண்கள் காணணும் ஆண்டவரே. எனக்கு நீ கொடுத்திருக்கிற வாக்கு திட்டங்களை என்னுடைய கண்கள் பார்க்கணும். என் தேசத்தினுடைய தலையை உயர்த்துங்கப்பா, என் கிராமத்தினுடைய தலையை உயர்த்துங்கப்பான்னு கேளுங்க பார்க்கலாம். தேங்க்யூ ஜீசஸ். தரிசனம் உருவானது, தரிசனம் உருவானது. எல்லாரும் கையை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். தரிசனம் ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. பாருங்க 9th வரைக்கும் படிச்சு முடிச்சுட்டு ஸோ இதுக்கப்புறம் நமக்கு படிப்பு வேண்டாம் அப்படின்னு சொல்லி எங்கள் அப்பா அம்மா கூடவே நான் டெல்லிக்கு போயிட்டேன். என்னுடைய அப்பா அம்மா, என்னுடைய தம்பி தங்கச்சி தாத்தா பாட்டி எல்லாருமே டெல்லியில் தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க சொன்னேன் இல்லையா. இப்போ எல்லா குடும்பத்துக்கும் ஒரு தொழில் இருக்கும் இல்லையா, எல்லா அப்பா அம்மா ஒரு வேலை செய்வாங்க. ஆமாம் தானே, எல்லா குடும்பத்துக்கும் ஒரு குடும்ப தொழில்னு ஒன்று இருக்கும். ஸோ எங்களுடைய அப்பா அம்மா, எங்களுடைய தாத்தா பாட்டி, எங்கள் தம்பி தங்கச்சி எல்லாருமே டெல்லியில் என்ன வேலை செஞ்சுட்டாங்க அப்படின்னா, டெல்லியில் வந்து குப்பை பொறுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ எங்கள் குடும்ப தொழில் வந்து பார்த்தீங்கன்னா குப்பை பொறுக்கிறது தான். எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க அந்த குப்பை பொறுக்கிறவங்களை? பார்த்துருக்கீங்களா? எப்படி இருப்பாங்க தெரியுமா? எப்படி இருப்பாங்க அந்த குப்பை பொறுக்கிறவங்க? கேட்கல சத்தமா? ஆமா.
ரொம்ப அழுக்கா பாருங்க. எங்களுடைய இன்னைக்கு இயேசு பத்தி பேசுறேனா, இயேசு பத்தி பாடுகிறேனா, பிரசங்கம் பண்றேனா? ஆமென். ஒரு 16 வருஷத்துக்கு பின்னாடி என்னுடைய வாழ்க்கை அப்படியே திரும்பி பார்த்தோம் அப்படின்னா, ஒரு அழுக்கான சட்டை, அழுக்கான ட்ரௌசர், இந்த கையில நீங்க மைக்க பிடிச்சி பேசுறேன், இதே கையில வந்து ஒரு சாக்கு பை என்ன தெரியுமா? ஒரு கோணி பை. இந்த காலில் வேற செருப்பு, இந்த காலில் வேற செருப்பு. பார்க்கறதுக்கே பைத்தியக்காரங்க மாதிரி ரோடோட தெருவா அப்படியே அந்த கோணி பையை போட்டு முன்னாடி நடக்க போற அந்த குப்பையெல்லாம் எடுத்து அந்த கோணி பையில போட்டு அதை போய் கடையில வித்து அதுல வர வருமானத்தை தான் என்னுடைய வாழ்க்கை நடத்திட்டு இருந்தோம். எங்களுக்கு இயேசுன்னா யாருன்னே தெரியாது. எங்களுக்கும் இயேசுக்கும் சம்மந்தமே கிடையாது. திரும்ப சொல்றேன், எத்தனையோ தெய்வங்களை நான் தேடி போயிருக்கிறேன். நான் தேடாத ஒரே ஒரு தெய்வம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்னை தேடி வந்தார். சத்தமா ஆமென் சொல்லுங்களேன். காலைல 5 மணிக்கு எழுந்து அம்மா அப்பா தம்பி தங்கச்சி எல்லாருமே எல்லாருமே ஒரு சாக்கு போய் எடுத்துட்டு குப்பை பொறுக்கிறதுக்கு போயிடுவாங்க. ஆமீன். நாங்கள் ஒவ்வொரு தெருவுலையும் போயிட்டு குப்பை பொறுக்கிட்டு வந்து அதை விற்று ஆமீன் அதில் வர காசுல தான் எங்களுடைய வாழ்க்கையை நடத்திட்டு இருந்தோம். எங்களுக்கு பெரிய பேக்ரவுண்ட் இல்லை, எங்களை தூக்கி விடுவதற்கு யாரும் இல்லை. ஏன் குப்பை பொறுக்கிறோம் அப்படின்னா வாழ வழி இல்லை. ஆமீன். சொந்த ஊரை விட்டுட்டு 3000 கிலோமீட்டர் தள்ளி போய் எதுக்காக எல்லாருக்கும் தெரியாம போய் குப்பை பொறுக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னா வாழ வழி இல்லை. பெருசாக பேக்ரவுண்ட் இல்லை, தூக்கி விட யாருமே இல்லை. ஆமீன். குப்பை பொறுக்க மட்டும்தான் எங்கள் அப்பா அம்மாவுக்கு தெரியும், வேற ஒண்ணுமே தெரியாது. ஆமீன். நாங்க அந்த சாக்கு பையை போட்டு ரோட்ல நடந்து போகும்போதுலாம் இந்திக்காரங்க எங்களை பார்த்து சொல்லுவாங்க, ஏய் சாலா பாக் ஏன்சே போத் பதுபார தெர ஊப்பர் ஓரமா படம் உன் மேல ரொம்ப நாத்தடிக்குதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா எங்களுடைய வாழ்க்கை அப்படிதான் இருக்கும். குளிர்காலம் வந்துச்சுன்னா ஒரு மாசத்துக்கு ஒரு நாள் தான் நாங்க குளிப்போம். பார்க்கறதுக்கே பைத்தியக்காரங்க மாதிரி இருக்கும். நீங்க பார்க்கலாம் ரோட்ல போகும்போது அந்த குப்பை பொறுக்கிறவங்க எல்லாம் பைத்தியம் மாதிரி பேசிட்டு பைத்தியம் மாதிரி தான் இருப்பாங்க. ஸோ இந்த பைத்தியத்தையும் தேடி ஆமென் இயேசப்பா ஓடி வந்தார். ஞானிகளை வெட்கப்படுத்த, உலகத்துல பைத்தியங்களை தெரிந்து கொண்டவர். நல்ல கையை தட்டணும், நல்லா கை தட்டணும். குப்பை பொறுக்கிறவங்க நாங்க எல்லாருடைய கண்ணுக்கும் அழுக்கா தெரிஞ்சோம். ஆமா தானே? ஆனா ஏசப்பாவுடைய கண்ணுக்கு மட்டும் நாங்க அழகா தெரிஞ்சோம். ஏசப்பாட்ட போய் கேட்ட, ஆண்டவரே குப்பை பொறுக்கிற நாங்க எல்லாருடைய பார்வைக்குமே நாங்க அழுக்கா தெரியுறோம் ஏசப்பா, ஆனா உங்க பார்வைக்கு மட்டும் எப்படி ஆண்டவரே நாங்க அழகா தெரியுறோம்? ஆமென். உலகத்தின் பார்வையிலே நான் சொல்லுங்க அழுக்காக இருந்தேன் ஐயா, உந்தனின் பார்வையில் மட்டும். ஒருவேளை காலில் வந்தவங்களா இப்ப வரலையோ? ஆமாவா? இல்ல காலைல எல்லாரும் வெளில உள்ள நல்லா சூப்பரா பண்ணாங்களே, வெளில உட்கார பாட்டு மறந்துட்டீங்களோ? ரெடியா? உலகத்தின் பார்வையில் சூப்பர் 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 அழுக்காக, உந்தனின் பார்வையில் மட்டும் சொல்லுங்க அழகாக. உலகத்தின் பார்வையிலே நான் அழுக்காக, உந்தனின் பார்வையில் மட்டும் அழகாக அழகாக. அழுக்கென்று தூக்கி எறியாமல் அழகென்று அணைத்துக் கொண்டீரே, அழுக்கென்று தூக்கி எறியாமல் அழகென்று அணைத்துக் கொண்டீரே. இன்னும் உடைகிறேன் நான், இன்னும் நல்ல கையை தட்டணும். எல்லாருமே சத்தமா பின்னாடி பாடவே பாருங்க. ஆசைப்படுகிறேன் திரும்ப 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 திரும்ப, இன்னும் நான் இன்னும் உடைகிறேன் உங்க கரத்தில் இருக்கவே. உயவனே நீர் என்னை தொடருமே, மேல் படனுமே. சொல்லுங்க குயவனே நீர் என்னை தொடருமே, மேல் படனுமே. எவர்களால் மீதிக்கப்பட்டேனோ அவர்களால் மதிக்கப்பட்டேனே, எவர்களால் மீதிக்கப்பட்டேனோ எவர்களால் மீதிக்கப்பட்டேனோ அவர்களால் மதிக்கப்பட்டேனோ, எவர்களால் மீதிக்கப்பட்டேனோ. சொல்லுங்க இன்னும் உடைகிறேன் நான், இன்னும் உடைகிறேன் உங்க கரத்தில் இருக்கவே. ஆசை இன்னும் உடைகிறேன் நான், இன்னும் உடைகிறேன் உங்க கரத்தில் இருக்கவே. சொல்லுங்க ஆசைப்படுறேன். நீர் என்னை வரையும் போது பலமுறை கெட்டு போனேன், உன்
கரம் பிடித்த பின்பு வெகு தூரம் விட்டு போனேன். நீர் என்னை வரையும் போது பலமுறை கெட்டு போனேன். உன் கரம் பிடித்த பின்பு வெகு தூரம் விட்டு போனேன். மண்ணென்று தூக்கி எறியாமல் பொன்னென்று கரத்தில் வைத்தீரே. மண்ணென்று தூக்கி எறியாமல் மண்ணென்று தூக்கி எறியாமல் பொன்னென்று கரத்தில் வைத்தீரே. மண்ணென்று தூக்கி எறியாமல் பொன்னென்று கரத்தில் வைத்தீரே. இன்னும் உணர்கிறேன், நான் இன்னும் உணர்கிறேன். உங்க கரத்தில் இருக்கவே ஆசைப்படுகிறேன். ஆசை ஆமா ஆமா இன்னும் உணர்கிறேன். உங்க கரத்தில் இருக்கவே ஆசைப்படுற ஆசை. குயவனே குயவனே நீர் என்னை தொடருமே. உன் கரம் தினமே மேற்படணுமே. குயவன் நீர் என்னை தொடருமே. உன் கரம் தினமே மேற்படணுமே. எவர்களால் மிதிக்கப்பட்டேனோ எவர்களால் மிதிக்கப்பட்டேனோ எவர்களால் மிதிக்கப்பட்டேனோ எவர்களால் மிதிக்கப்பட்டேனோ அவர்களால் மதிக்கப்பட்டேனே. இன்னும் உடைகிறேன், நான் இன்னும் உடைகிறேன். உங்க கரத்தில் இருக்கும் சொல்லுங்க ஆசைப்படுறவா. நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும் வேற ஆசையே இல்லை. உங்க கரத்தில் இருக்கவே ஆசைப்படு. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும் வேற உங்க கரத்தில் இருக்கவே நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும் வேற ஆசை. உங்க கரத்தில் இருக்கவே சொல்லுங்க ஆசைப்படுகிறேன். நல்ல கையெழுத்து. இதுவரைக்கும் காதால கேட்ட வாக்கு திட்டங்கள் எல்லாவற்றையும் சீக்கிரத்துல உங்களுடைய கண்களால பார்க்கும்படி கர்த்தர் உங்களுக்கு காரியங்களை வாய்க்க பண்ணுவாராக. நான் உனக்கு சொன்னதை செய்யற வரைக்கும் உன்னை கைவிட மாட்டேன். நல்ல கையெழுத்தியாமே. ஒரு அந்த சிட்டியில் இருக்கிற எல்லா குப்பையுமே ஒரு மைதானத்துக்கு ஓரமா அந்த ஊருடைய வெளியில அவுட்டர்ல அந்த சிட்டியில் இருக்கிற எல்லா குப்பையுமே ஒரு இடத்துல கொட்டுவாங்க. அந்த குப்பை கொட்டுறதுக்கு பக்கத்துல அந்த மைதானத்துக்கு ஓரமா தான் எங்களுடைய டென்ட், எங்களுடைய கூடாரம். நாங்க வாழ்ந்தது கூடாரத்தில் தான் வாழ்ந்தோம் ரொம்ப வருஷமா. எத்தனை பேர் இந்த கூடாரம் பார்த்திருக்கீங்களா? அந்த கூடாரத்துல வந்து பாத்தீங்கன்னா ஹால், பெட்ரூம், கிச்சன் எதுவுமே இருக்காது. லைட், ஃபேன், டிவிலாம் ஒரு டென்ட் மாதிரி. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. மழை பெஞ்சாலும், புயல் அடிச்சாலும், குளிர் அடிச்சாலும், காற்று அடிச்சாலும், வெயில் அடிச்சாலும் அந்த கூடாரம் தான் எங்களுடைய வீடு. ரொம்ப வருஷமா அதில் தான் நாங்கள் வாழ்ந்துட்டு இருந்தோம். தாத்தா பாட்டி காலத்துலேருந்து அப்பா அம்மா காலம் வரைக்கும். நான் திரும்ப சொல்றேன், என்னுடைய கனவு கூட நான் நினைச்சு பார்த்ததே இல்லை. நான்லாம் வந்து பாஸ்டரா வருவேன், நானும் மைக்கை பிடிச்சி பேசுறது நீங்களாம் உட்காந்து கேட்பீங்க அப்படின்னு என்னுடைய கனவு கூட நினைச்சு பார்த்தது இல்லை. ஏன்னா இன்னைக்கு மைக் இருக்கிற இதே கையில ஒரு சாக்கு போய் மட்டும்தான் இருந்துச்சு. நாய் கூட எங்களை மதிக்காது. சில நேரத்துல நாயெல்லாம் எங்களை பார்த்து பயங்கரமா குலைக்கும், அவ்வளோ அழுக்கா இருப்போம். நாய் கூட எங்களை பிடிக்காது. இந்த ஷோல்டர் பார்த்தீங்கன்னா அழுக்கா இருக்கும், பயங்கர அழுக்கான இந்த ஷோல்டர் தான் அந்த சாக்கு பையை சுமந்து கொண்டிருந்த ஷோல்டர். ஆமீன். இந்த அழுக்கான கையையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிற கையா கரமாய் மாற்றிருக்கிறார். ஆமீன். சொல்லுவாங்க தெரியுமா, ஆளும் வளரணும் அறிவு வளரணும்னு சொல்லுவாங்களே. எனக்கு இந்த அறிவு வளர்ந்துச்சே இல்லையோ, சண்டே கிளாஸ்ல பிஸ்கெட்டுக்காக ஓடி போய் உட்காந்து சொல்லி கொடுத்த ஏசப்பா என்ன அறியாமலே வளர ஆரம்பிக்கிறார். நான் வளர வளர எனக்குள்ள இயேசுவும் வளர ஆரம்பிக்கிறார். ஆமீன். இயேசுவை ஏற்றுக்கொண்டதுக்கு காரணம் சண்டே கிளாஸ். இந்த கூட்டத்தில் எத்தனை பேர் சண்டே கிளாஸ் டீச்சர் இருக்கீங்க? சண்டே கிளாஸ் ஊழியம் செய்யற டீச்சர் யாரெல்லாம் இருக்கீங்க? யாராவது இருக்கீங்களா? டீச்சர், ஸ்டூடெண்ட் கேட்கல, டீச்சர். ஆடி நீங்க டீச்சர் அம்மா ஸ்டூடெண்ட் மாதிரி இருக்கீங்க, கை நல்லா தூக்குங்க. இவங்களுக்காக நல்லா ஜோரா கை தட்டலாமா? நான் அடிக்கடி சொல்லுவேன்,
பாஸ்டர் செய்யற ஊழியத்தை விட ரொம்ப பவர்ஃபுல்லான மினிஸ்ட்ரி சண்டே கிளாஸ் பிள்ளைங்க டீச்சர் செய்யற ஊழியம் தான். ஆமென். ஏன்னா உங்க சண்டே கிளாஸ்க்குள்ள தான் இந்த ஜோதி மாணிக்கத்துல இருந்து அடுத்த ஆரோன் பலவ கத்தரை எடுப்புவார். ஐயா, ஒருவேளை கிராமம் ஆனா குக்கிராமமா இருக்கலாம், ஆனா உங்களுக்குள்ள இருக்கிற அபிஷேகம் தேசத்தை திரும்பி பார்க்க வைக்கும். ஐயா, தட்டுறவங்களை மட்டும் ஆசீர்வதிச்சிருங்கப்பா. ஆமென். நான் காலைல சொன்னேன் இல்லையா, என் ரத்தத்துல யாரோட ரத்தத்துல அபிஷேகம் கலந்து இருக்கு? ஆமா பாருங்க, யாரோட மாடு மேய்க்கிற ஒருத்தனுடைய ரத்தத்துல கத்தர் அபிஷேகத்தை மிக்ஸ் பண்ணி வச்சிருப்பாருன்னா, மாட்டு சாணியெல்லாம் எடுக்கிற ஒரு மனுஷன் ஒரு பையனுடைய ரத்தத்துல அபிஷேகம் கலந்து வச்சிருக்க முடியும்னா, குப்பை பொறுக்கிற ஒரு பையனுடைய ரத்தத்துல அபிஷேகம் இருக்கும்னா, நீ குப்பையே பொறுக்கிட்டு இருந்தாலும் உனக்கு அங்க இருந்து தூக்கி ராஜாக்களுக்கு மத்தியில, நான் உனக்குள்ள வைத்திருக்கிற அபிஷேகம் ராஜாக்களுக்கு மத்தியில அமர பண்ணுகிற அபிஷேகம். நல்ல கையை தட்டி ஹalleluya, சத்தமா சொல்லுங்க ஹalleluya, நல்ல ஹalleluya. இதுவரைக்கும் காதால கேட்ட வாக்குத்தத்தங்களை எல்லாவற்றையும் சொல்லுங்க.